OnePlus இந்த போன்ல ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு. அந்த 5 விஷயம் என்னன்றத இந்த ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூல பார்க்கலாம். டிசைனை சொல்ல போனா ரொம்ப யூனிக்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே ஓப்போல OnePlusல பார்த்த அதே மாதிரியான டிசைன் தான். பட் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. பின்னாடி ஒரு மேட் ஃபினிஷிங்ல OnePlus உடைய லோகோவோட பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு OnePlus ஃபோன் தான்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு எட்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கர்வியா கொடுத்துருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபிலிமே வந்து நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா கொஞ்சம் ஹெவியர் சைடுல இருக்கு. கிட்டத்தட்ட 227 கிராம் இருக்கு. ஸோ டியூரபிலிட்டி சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் IP65 ரேட்டிங்கும் இது இருக்கு. அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் அண்ட் பின் பக்கமும் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்காக ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்மர் ஷெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒரு 2 தடவை டேபிள் மேலே போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இங்கே போட்டால் கட்டமாக வந்து உடஞ்சு தான் நினைக்கிறேன். ஏதோ புது பேர் நான் இது வரைக்கும் கேள்விப்படல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் இதுதான். பெசில்ஸ் பெருசா இருக்கா, சரி அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம் ப்ரோ, பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, நமக்கு ஒரு நல்ல போனா வந்தா சரின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.75 இன்ச்சுக்கான ஒரு LCD டிஸ்பிளே. Yes, you guys guessed it right. And அதுலயும் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 1200 நிட்ஸ்க்கான HBM பிரைட்னஸுமே இருக்கு. இன்டோர்ல நல்லா அதிகமா அடிக்குது. சரி, அவுட்டோர் விசிபிலிட்டிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல யூஸ் பண்ற அளவுக்கு ஓகே, பட் டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டின்னு வரும்போது அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்தபடி இவங்க கொண்டு வரேன்னு சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட் இன்னும் எனக்கு பட்ஜெட் தெரியாது. 20 இருந்து 22 இந்த பட்ஜெட்குள்ள வரும்னு சொன்னாலுமே ஐ மிஸ் அமலோட். சரி, அமலோட் கூட கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். அமலோட் இல்லாட்டியுமே நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஃபுல் HD ரெசல்யூஷன் ஆச்சு கொடுத்துருக்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இது பரவாயில்லன்னு பார்த்தா HDR சப்போர்ட் கிடையாது. யூடியூப்ல மேக்ஸிமம் 2K வரைக்கும் ப்ளே பண்ணிக்க முடியும். அதில் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு பரவாயில்ல. சரி, சவுண்ட் குவாலிட்டியா பார்க்கும்போது எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, லவுடா இருக்கு. ஆனா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா OnePlus உடைய ஸ்டாண்டர்டை தான் நாங்க மற்ற எல்லா ரிவ்யூஸ்லயுமே எல்லா போனுக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். பட் இதுல அந்த அளவுக்கு கிடையாது, which is a miss. இன்ஃபேக்ட் OnePlus Nord CE5 போன வருஷம் வந்து அந்த ஸ்மார்ட் போன்லயும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் இதை விட அதில் சவுண்ட் அவுட்புட் கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். அது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. LCD தான், ஸோ பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ்க்காக இவங்க மீடியா கூடிய Dimensity 6360 Apex அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AnTuTuல 6 லட்சம் ஸ்கோர் வந்துருக்கு. 3D மார்க்லேருந்து மற்றது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஸ்கோர். அண்ட் ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி வரைக்கும் தான் போயிருக்கு. அண்ட் கம்பேரிட்டிவ்லி இப்போ கொஞ்சம் மழைக்காலங்களாக இருக்கிறதுனால இந்த ஸ்கோர் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஹீட்டிங் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம், கட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணல. ஸோ நீங்கள் ரொம்ப இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா வந்து பார்க்கவே முடியாது. இந்த ப்ராசர் அப்படின்றது பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசர். பட் இருந்தாலும் நாங்கள் கேமிங் எல்லாம் வேலை பார்த்தோம். BGMல 60 FPS கேமிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதில் விளையாடும் போது ஃப்ரேம் ட்ராப் பெருசாக நோட்டீஸ் ஆகல. பட் நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட கேமை புஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ ஒரு கேஷுவல் கேமை ஓரளவுக்கு விளையாடிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் ஓகே. இல்லை டே டு டே யூசேஜ்க்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் எஃபிஷியண்டாக இருக்கும். ஆனால் இதில் என்ன கொடுமையான விஷயம்னா பைபாஸ் சார்ஜிங் வேறு கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM டைப் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கேஷுவல் ஸ்க்ரோலிங் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது ஆப் ஒரு சில டைம் லோட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் மற்றபடி ஓகே, அது நார்மலாக வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் அந்த மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 4-5 ஆப்ஸ் வந்து வைக்கிறீங்க மெமரியில் அப்படின்னா 6வது ஆப் போகும்போது டிபெண்டிங் ஆன் த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆப்ஸ் வந்து கில் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. மற்றபடி மினிமல் யூசேஜ்க்கு மட்டும் ஓகேவா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி 8000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா 45 வாட்கான சூப்பர் ஹூக் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான். 45 நல்லது தானே ப்ரோ, ஆப்பிள் சாம்சங்கே இதை தான் கொடுக்குறாங்கன்னு சொல்வீங்க. பட் OnePlus Nord CE5 வந்து பார்த்தீங்கன்னா 7100 mAh பேட்டரியோட அவங்களே 80 வாட் சார்ஜர் பழைய ஜென்ரேஷன் போன வருஷம் வந்தது அதிலே தந்திருந்தாங்க. ஸோ இதில் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கட்டு. இதுலையும் 80 கொடுத்துருந்தா என்ன போகுது, பேட்டரியும் கொடுத்துட்டோம், ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்த ஒரு பேராச்சு இருந்திருக்கும், எப்படியும் பல்காக வாங்கி வச்சிருப்பாங்க, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்றபடி பேட்டரி சூப்பரான ஒரு பேட்டரி, 2 நாள் சூப்பராக வந்துச்சு. இதோடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் நீங்கள் புஷ் பண்ணால் கூட உங்களுக்கு 1.5 நாள்லேருந்து 2 நாள் அசால்ட்டாக வருது. பட் என்ன இவ்வளோ பெரிய பேட்டரியில் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னா 6.5 வாட்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. எமர்ஜென்சி டைம்ல இதுல இருந்து யாருக்காச்சும் நம்ம உயிர் பிக்கலாம், அதாவது மற்ற போன் எங்கேயாச்சும் செத்து போச்சுன்னா. சரி, கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி 2 கண் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஒன்னே ஒன்று தான். 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இருக்கு. அவுட்புட்டா வந்து பார்க்கும்போது இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கு. எடுத்த உடனே அப்படியே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுல எந்த விஷயமே வந்து கிடையாது. கலர்ஸுமே வந்து நல்ல பூஸ்டா இருக்கு. ஸோ ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது டிஃபால்ட்டா வர்ற குவாலிட்டியை விட ப்ராசஸிங் பண்ணி உங்களுக்கு நல்லா ஷேர் பண்ற அளவுக்கு வந்து கொடுத்துருது.
அது எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில இடத்துல டைனமிக் ரேஞ்ச் அடி வாங்குது, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமாக வந்து கொடுத்துருது. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. ப்ளஸ் நம்ம போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் போட்டு அப்படியே வந்து ஒரு ஃபெதர் போட்ட ஒரு டூல் மாதிரி தான் வந்து தெரியும் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணவங்களுக்கு. அப்படியே அந்த இடத்துல ப்ரஷ்ஷை போட்டு விட்டா அப்படி இருக்கும் அந்த சைட்லலாம். அந்த மாதிரி வந்து இருக்கு. ஓரளவுக்கு வந்து இந்த அடாப்டிவான ஒரு டெப்த் வந்து அங்கே வந்து கிடைக்கல. அண்ட் இதை விட அடுத்த பெரிய காம்ப்ரமைஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ. ரியர் கேமராலேயே நம்மளால 1080p தான் வீடியோ எடுக்க முடியும். செல்ஃபிலையும் 1080p தான். மற்றபடி ஏஐ டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் ஓஎஸ்ல ஏற்கனவே பார்த்த நிறைய விதமான ஏஐ டூல்ஸ் இதுலையுமே இருக்கு. அதில் இந்த ஏஐ எரேசர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 400 தடவை தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண முடியுமா. 400 டைம்ஸ் ஒரு நாளைக்கு உட்காந்து யூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கும் இது ப்ராசஸ் பண்ற அளவுக்கு. சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏஐ டிரான்ஸ்கிரைப் வேணா பண்ணிக்குமே தவிர அதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் வந்து பெருசா இதெல்லாம் இல்லை. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி போன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஓஎஸ் 16 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதான் இருக்கும். ஸோ அதனால் அதில் பெரிய எதிர்பார்ப்புகள் கிடையாது. பட் எங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த UI அப்படின்றது ஆக்ஷன் OS அப்படின்னு பேருக்கு இருந்தாலுமே கொஞ்சம் அப்படியே லைட்டர் வெர்ஷன் அப்படி வந்து சொல்லலாம். அதில் அந்த ஆக்ஷன் OS உடைய அந்த ஃப்ளூயிட்னஸ் அந்த ஸ்மூத்னஸ் வந்து இங்கே மிஸ் ஆகிறது விசிபிளி நோட்டீஸ் ஆகும். இஃப் இன் கேஸ் நீங்கள் மற்ற OnePlus ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் இன்னொரு கடுப்பேற்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ரெட்மி ஃபோன்லாம் ஒரு ஸ்கேன் பண்றன்ற பேர்ல பண்ணும் பாத்தீங்களா, அப்படியே மொத்தமா எல்லாம் கரைச்சு குடிச்சு ஸ்கேன் பண்ணி நமக்கு பியூரா கொடுக்குற மாதிரி இதுலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் புஷ் பண்றதுக்கு. ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 5, Bluetooth 5.3 அண்ட் 9 5G பேண்ட்ஸ் இருக்கு. USB 2.0 போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹைபிரிட் சிம் கார்டு ஸ்லாட்ஸ் வந்து இருக்கு. மற்றபடி கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுல எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. இயர்பீஸ் வீடியோ குவாலிட்டியுமே நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அண்ட் பிளஸ் உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கால் டிராப்ஸுமே இல்லை. வீட்டில் வயசானவங்க இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு நீங்க ஒரு OnePlus ஸ்மார்ட் போனை ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மைல்டு யூசேஜ் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகே. பட் ஒரு ஹார்ட் கோர் OnePlus வேணா பார்க்கும்போது ஒரு OnePlus ஃபோன் தான் வேணும்னு வாங்குறவங்களுக்கு இந்த ஃபோன் அதுவும் இந்த டைம்ல கண்டிப்பா நான் பரிந்துரைக்கிற இடத்துல கிடையாது. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்த OnePlus Nord CE5 கம்பேரிட்டிவ்லி இதை விட வே பெட்டர். ஒரு ஜென்ரேஷன் பழைய ஃபோனாவே இருந்தாலும் நீங்க ஸ்பெக்கு நான் சைட் பை சைட் காமிக்கிறேன் பாருங்க, இதை விட வே பெட்டர். அந்த ஃபோனை நீங்க வந்து தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். எனக்கு என்ன வருத்தம்னா இதோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM 128GB மாடலோட தான் வருது. அடுத்த வேரியன்ட் 6GB RAM. காமனா ஸ்டோரேஜ் 128GB தான். ஆனா பிரைசிங்க பாத்தீங்கன்னா 23,000 அண்ட் 25,000 அப்படின்ற இந்த பிரைசிங்ல இருக்கு. ஒரு சில கார்டு டிஸ்கவுண்ட் இருக்கு அண்ட் இந்த Amazon பிரைம் டே சேல்ல வாங்கினா ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. அதெல்லாம் சேர்த்தா மட்டும் தான் 20,000 ரூபாய் கணக்கு. ஸோ நம்ம அவங்க லான்ச் பண்ண பிரைசிங்னு பார்த்தா 23, 25 அந்த பிரைசிங்க்கு ஃபுல் HD ரெசல்யூஷன் கிடையாது, AMOLED டிஸ்பிளேவும் கிடையாது, வெறும் 4GB RAM இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு தேதியில யோசிச்சு பார்த்தா OnePlus உடைய ஃபர்ஸ்ட் போனான OnePlus One Snapdragon 800 சீரிஸோட 20,000 ரூபாய் பட்ஜெட் லான்ச் பண்ணாங்க. சரி அது ஆதி காலம் நினைச்சிட்டு பார்த்தா கூட OnePlus Nord 1 கூட பரவாயில்லையா இருந்துச்சு. நாங்க அதையே கிரிட்டிசைஸ் பண்ணோம். இன்னைக்கு இவங்க போற நிலைமையில என்ன ஆக போகுதுன்னு வந்து தெரியலீங்களே. ஏன்னா 20,000 ரூபாய்க்கு மேல வெறும் HD LCD டிஸ்பிளே என்னால நினைச்சு கூட வந்து பார்க்க முடியல. சரி இதை விட இந்த ஒரு 5 போன் நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்குமே எதுவுமே இல்ல ஆப்ஷன்ஸ். ஏன்னா எல்லா போனுடைய பிரைசிங்கும் நம்ம பார்க்கும் போது ஒன்று இருக்கு, அடுத்த நாளே பிரைசிங் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர கொடுமையான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. இஃப் இன் கேஸ் நீங்க இந்த பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் போனை பார்க்குற மாதிரி இருந்தா இருக்கக்கூடிய பெஸ்ட் 3 ஸ்மார்ட் போன்ஸ் எதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. பட் இந்த நிலைமை இப்படியே நீடிக்க கூடாதுன்றது மட்டும் ஆணித்தரமா சொல்லியே ஆகணும். பட் தப்பி தவறி OnePlus யூசர்ஸ் யாராச்சும் இந்த ஸ்மார்ட் போனை தான் வாங்கணும்னு முடிவு பண்றீங்கனாலுமே 6GB RAM ஆச்சு மினிமம் இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய ஆப்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களுக்கும் 4GB RAM அப்படின்றது கட்டுப்படி ஆகாது. வாங்கும்போது மட்டும் தான் புதுசு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பா தாங்காது. ஸோ இதுக்கு மோட்டோவோ இன்னும் வந்து ஐக்கூல கூட ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் 6GB RAM வேரியன்ட்லாம் இருக்கு, அதை வேணா செக் பண்ணேன். ஸோ மீண்டும் நாட்களோடு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.